வீரன் அத்தியாயம் 35. இது போன்ற தொடர்களை தொடர்ந்து கேட்க இப்போது இணைந்து கொள்ளுங்கள் குமார் ஸ்டோரி சேனலுடன். ரகசிய நுழைவாயில். ஓ அப்படியா, சரி. இதே நுழைவாயிலை பயன்படுத்தி வேற யாரும் உங்க பள்ளிக்கு வந்துட்டா அப்ப என்ன பண்ணுவீங்க? அது ஆபத்து தானே என்றான் ஆதித்யா. அப்போதே ராணியின் முகம் மாறியது. அவள் ஆதித்யாவை பார்த்து, எங்களை என்ன அந்த அளவுக்கு முட்டாள் என்று நினைத்தாயா என்றாள். ஆதித்யாவும், இல்ல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏன் இதுக்கு நீ இப்படி கோவப்படுற என்றான். இல்லை, இந்த மாதிரி வெளியிலிருந்து எங்க பள்ளிக்குள்ள வர்ற மாதிரி நுழைவாயில் வச்சவங்களுக்கு அது எங்க வரணுங்கிறத ஒழுங்குபடுத்த தெரியாதா? இங்க இருந்து நாங்க எத்தனை பேர் வந்தாலும் சக்தி வாய்ந்த பாதுகாப்பான ஒரு அறைக்குள்ள தான் எங்க பள்ளியில் பூன்றோம். நாங்க தான் வந்திருக்கோம்னு உறுதிப்படுத்தின அப்புறம் தான் எங்களை அந்த அறையில இருந்து வெளியில விடுவாங்க. அது மட்டும் இல்லாம யார் வேணாலும் இந்த பாதையை பயன்படுத்தி எங்க பள்ளிக்கு போக முடியாது என்று கூறியவள் தன் கழுத்தில் இருந்த ஒரு டாலரை எடுத்து கட்டி, இதோ பார், இதுதான் சூரிய சோழன் பள்ளியில் இருக்கும் பள்ளியின் முத்திரை. இதுபோல் பாதையை பயன்படுத்த விரும்புவார்கள் இதை பயன்படுத்துவார்கள். அனைவரிடமும் இந்த பள்ளியின் முத்திரை இருக்கும். ஆனால் இந்த பாதை தெரிந்தவர்கள் மட்டுமே இந்த டாலரை பயன்படுத்த முடியும் என்றாள். இது அப்படின்னா ஒரு சாவின்னு சொல்லு. சரி, இது உங்ககிட்ட இருக்கு, என்கிட்ட இல்லையே, நான் எப்படி வர்றது என்றான். அதற்கு ராணியும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. கதவு திறந்துடுச்சுன்னா அது வழியா எத்தனை பேர் வேணாலும் போகலாம். ஆனால் அந்த பாதுகாப்பு அறையை விட்டு வெளியில் வரப்ப உன்னோட முழு தகவலையும் நான் அவங்க கிட்ட சொன்ன பிறகு தான் அவங்க உன்னை வெளியே விடுவாங்க. நான் உன் கூட இருக்கிறதுனால உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றாள். சரி, இப்போது இங்கே எந்த வழியாக போகணும் என்றான் ஆதித்யா. அப்போது தன் கழுத்தில் இருந்த டாலரை கழற்றிய ராணி முன்னே நீட்டி காட்டினான். அப்போது அந்த டாலரிலிருந்து ஒரு வித்தியாசமான ஒளி வழிபட்டது. அது அங்கு மறைந்திருக்கும் அந்த குகையின் வாயிலை இவர்கள் கண்ணுக்கு காட்டியது. அதை பார்த்த ஆதித்யாவும், இந்த பள்ளியின் முத்திரை இருந்தாதான் அந்த நுழைவாயிலுக்கான குகையவே நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா என்று எண்ணிக்கொண்டு ராணியின் பின்னால் சென்றான். ராணி போகும் வழியில், பார்த்து வா, இந்த பாதைக்குள் போறப்ப சில தந்திரங்கள் செஞ்சிருக்கிறாங்க. பள்ளியின் முத்திரை இருக்கிறதுனால தான் நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அதுவே இந்த பள்ளியின் முத்திரை இல்லைனா இந்நேரம் அந்த தந்திரங்களில் மாட்டி நம்ம இறந்திருப்போம் என்றாள். சரி சரி போ என்று ஆதித்யா பின்னி வந்தான். ஆதித்யாவின் தோளில் மாருதி உறங்கிக் கொண்டு வந்தது. எப்போதுமே அவனிடம் பேசிக் கொண்டிருக்கும் அவனது குருதேவர் இப்போது இல்லாதது ஆதித்யாவிற்கு வெறுமையான மனதை காட்டியது. அவனது ஆன்மீக ஆத்ம கடலில் கடவுளை கொள்ளும் ஆயுதம் மற்றும் திவ்ய ஞான புண்ணிய ஒளி இரண்டும் மட்டுமே இருந்தது. எப்போதுமே அங்கு ஏதாவது செய்து கொண்டிருந்த தட்சகன் இப்போது இல்லை. ஆதித்யா ஏதோ ஒரு யோசனையில் நடந்து வந்தான். சிறிது நேரம் கழித்து, வந்துட்டோம் ஆதித்யா என்றாள் ராணி. தன் முன்னே பார்த்தான். அப்போது தரையிலிருந்து 3 அடி உயரத்தில் ஒரு கல்மேடை அமைக்கப்பட்டிருந்தது. அந்த குகை முழுக்க ஆங்காங்கே சிறு தீபங்கள் எரிய, அதன் நடுவேர் அது வட்டமான மாபெரும் முத்திரையில் கீழே பதிக்கப்பட்ட கல்மேடை போல் இருந்தது. அதை பார்த்த ஆதித்யாவும், கல்மேடையா என்றான். ஆம், இந்த கல்மேடையை நாம் செயல்படுத்தினால்தான் நாம் இங்கிருந்து நமது பள்ளிக்கு செல்ல முடியும் என்றான். ஆதித்யாவுக்கும், ஓ அப்படின்னா இங்கிருந்து விண்வெளி சக்தியை பயன்படுத்தி தான் பள்ளிக்கு போறாங்க. ஆத்ம சக்தியே இல்லாதவங்க எப்படி இதை பயன்படுத்த முடியும்? எனக்கு இது புரியலையே என்று ஆதித்யா யோசித்து கொண்டே நின்றான். ஆதித்யாவின் யோசனையை பார்த்த ராணியும், ஏன் நின்றுகிட்டே இருக்க, வா சீக்கிரமா கல்வெட்டை பயன்படுத்தி இங்கிருந்து பள்ளிக்கு போகலாம் என்றான். ஆதித்யாவும் ஏதோ ஒரு யோசனையிலேயே அவள் பின் சென்றான். ஏனெனில் விண்வெளி சக்தி பயன்படுத்துவது அவ்வளவு எளிதான காரியமல்ல என்பது ஆதித்யாவிற்கு நன்றாகவே புரிந்தது. அப்படி இருக்கில் இவர்கள் அதை ஒரு பாதையாக பயன்படுத்துகிறார்கள். ஆத்மசக்தி இல்லாதவர்கள் இந்த கல்வெட்டை செயல்படுத்துவது என்பது நடக்காத காரியம். ஆனால் இதை எளிதாக செயல்படுத்தலாம் என்று கூறுகிறாளே என ராணியை பார்த்து கொண்டிருந்தான். ராணி அந்த கல்மேடைக்கு மேல் ஏற அவனும் சென்று அருகில் நின்றான். பிறகு அவள் அந்த கல்வெட்டின் தரையில் இருக்கும் ஒரு முத்திரை எழுத்தின் கல்லை திருப்பி மாற்றி வைத்தான். ஆதித்யாவும் அதை பார்த்து, என்ன செய்கிற, எழுத்தையே மாத்திர, எதனால, என்ன செய்கிற ராணி என்று அவளிடமே அவன் கேட்டுவிட, இந்த கல்வெட்டை செயல்படுத்தணும்னா அதுக்கு நமக்கு ஒரு படிகக்கல் தேவை, அது கீழே இறங்கி வரணும், அதோ பார் மேல உச்சியில். அப்போது இவர்களுக்கு தலைக்கு மேலே ஒரு பச்சை நிற படிக முக்கோணம் போல் ஒன்று தெரிந்தது. அதன் முனையில் ஒரு சிறிது சிவப்பு நிற படிகக்கல் இருந்தது. இவள் இந்த முத்திரை பதிந்த வார்த்தைகளை கல்வெட்டில் மாற்றியவுடன் மேலிருந்து அந்த சிவப்பு கல் மட்டும் பொறுமையாக பறந்து இவளை நோக்கி வந்தது. அதை பார்த்து ஆதித்யா, இந்த கல்லை வச்சு என்ன பண்ண போற என்றான். பிறகு ஆதித்யாவின் நினைவாற்றலில் உயிர் சக்தி, ஆன்மீக சக்தியை பார்ப்பதற்கு தச்சகனிடம் ஒரு பார்வை இருந்தது. அதை பயன்படுத்தி பார்ப்போமா என்று எண்ண வந்தவுடன் அவன் உயிர் ஊடுருவி ஆவி பார்வை என்று அவன் மனதுக்குள்ளே கூறினான். தச்சகனின் சக்தியை, நுணுக்கம், திறமை என அனைத்துமே அவன் உடலோடு சேர்ந்து செம்மைப்படுத்தப்பட்டதால் தச்சுகளின் சத்தியமானால் பயன்படுத்த முடிந்தது. அவன் அவ்வாறு கூறியவுடன் திடீரென அவன் கண்களுக்கு எளிமையான காட்சிகள் மறைந்தன. அவன் முன்னே ராணியின் உடலில் ஓடும் இரத்த நாளங்கள், மெரிடியன் என்கிற சக்தி மற்றும் இரத்தத்தில் இருக்கும் அவளுடைய மெரிடியன்களின் சக்தி,
அவள் இதயம் கட்டப்பட்ட ஆத்மக்கட்டு என அனைத்துமே தோன்றியது. அவன் அதை பார்த்து கொண்டே தலை நிமிர்ந்து அந்த பெரிய படிகம் போன்ற கல்லை பார்த்தான். அந்த கல்லின் உள்ளே ஏதோ ஒரு சக்தி அடைக்கப்பட்டிருப்பது போல் அந்த கல்லுக்குள் இருந்தது. அதை பார்த்தவன் தன் விண்வெளி மோதிரத்தை பார்த்தான். இதனிடம் இருக்கும் சக்தி போல்தான் இவளிடமும் ஏதோ இருப்பது அவனுக்கு தெரிந்தது. அப்படின்னா இவ்வளோ பெரிய கல் இந்த சிறிய மோதிரம் போல்தானா? அப்படி இருந்தாலும் இதற்கு தேவையான ஆன்மீக ஆத்மசக்தி என்று அவன் நினைத்து கொண்டிருக்கும் போதே ராணியின் முன் இறங்கி வந்த அந்த சிவப்பு கல்லில் ராணி தன் பதக்கத்தை வைத்தார். ஆதித்யா அந்த பதக்கத்தை இப்போது பார்த்து அதிர்ச்சி அடைந்தான். ஏனெனில் அந்த பதக்கத்திற்குள் ஏதோ ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக ஆத்மசக்தி இருப்பதை உணர்ந்தான். இது எப்படி? இந்த பதக்கத்தில் எப்படி இவ்வளவு சக்தி? அதுவும் ஒரு மனிதனுடைய ஆத்மசக்தி போல இருக்கு என்று மீண்டும் அந்த பதக்கத்தை ஆராய்ந்து பார்க்க அதற்குள் ஒரு சிறு மெல்லிய எலும்பு துண்டு இருப்பதை கண்டான். ஆத்மசக்தியுடையவர் யாருடைய எலும்பையோ பயன்படுத்துறாங்க, அது மூலமாக தான் இங்கே இந்த கல்வெட்டை பயன்படுத்தி போறது வரதை வச்சிருக்காங்களோ என்று அவனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இருந்தாலும் அதை பற்றி ராணியிடம் கேட்கவில்லை. ஏனெனில் ராணிக்கு இது பற்றி எதுவும் தெரியாது. ஆன்மீக ஆத்மசக்தியை பற்றி அவளுக்கு தெரியாது என்பதால் இதை பற்றி கேட்டாலும் அவள் ஆச்சரியமும் அதிர்ச்சியும் அடைவாளை தவிர எந்த தகவலும் கிடைக்காது என்று எண்ணி தன் கன்னத்தை தடவியபடியே நின்றான். பதக்கத்தை அந்த சிவப்பு நிற படிகக்கல்லில் வைத்தவுடன் மீண்டும் அந்த சிவப்பு நிற படிகக்கல் மேல் நோக்கி பறந்தது. என்ன செய்யற ராணி என்று கேட்க, இந்த கல்வெட்டை இயக்கணும்னா அதுக்கு அந்த பதக்கம் தேவை, அதான் அந்த பதக்கத்தை அந்த கல்லில் பொருத்தினேன் என்றாள். மீண்டும் அந்த படகக்கல் பள்ளி முத்திரையை எடுத்துக்கொண்டு முக்கோணம் போல் காணப்பட்ட அந்த மாபெரும் படிகக்கல்லில் சேர்ந்தது. பிறகு அந்த சிவப்பு நிற படிகம் மட்டும் சுற்றத் தொடங்க அதிலிருந்து ஒரு நீல நிற ஒளி இவர்கள் நின்று கொண்டிருந்த கல்வெட்டில் ராணி மாற்றி அமைத்த அந்த ஒரு வார்த்தையின் மீது அதிக சக்தி இறங்கியது. அந்த ஒரு வார்த்தை மின்னத் தொடங்கியது. அந்த வார்த்தை சூரிய சோழன் பள்ளி. பிறகு அந்த கல்வெட்டு மின்னத் தொடங்கியது. ஆதித்யா கைகளை ராணி பிடித்து கொண்டு செயல்படுதல் என்றாளி. சிறிது நேரத்தில் அந்த இடமே மிகவும் வெள்ளை நிற ஒளி பிரகாசமாக வர அவர்கள் இருவரும் அந்த கல்வெட்டில் மறைந்தனர். மீண்டும் அவர்கள் தோன்றியது சூரிய சோழன் பள்ளியின் மேற்பரப்பில். ஆதித்யா கத்திக்கொண்டே வானத்திலிருந்து கீழே விழுந்து கொண்டிருந்தான். ஆதித்யா மற்றும் ராணியும் வானத்திலிருந்து விழுந்தனர். ஆனால் அவளுக்கு இங்கு தோன்றிய உடனே ஏதோ புரிந்தது. எதனால நாங்க இங்கு வந்தோம் என்று எண்ணிக்கொண்டு அவள் தனது கத்தியை வரவழைத்து அந்த கத்தி மீது நின்று பறந்தாள். ஆதித்யா வானத்திலிருந்து விழுந்து கொண்டே இருந்தான். ஏதோ பிரச்சனை என்று மட்டும் ஆதித்யாவுக்கு புரிந்தது. ஏனெனில் ராணி கூறியதுபடி நடந்திருந்தால் அவர்கள் இந்நேரம் அந்த பாதுகாப்பு அறையின் பள்ளியில் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அந்த பள்ளியின் வெளிப்புறத்தில் வானத்தில் தோன்றியதற்கு காரணம் என்னவென்று அவன் மனதில் மீண்டும் சந்தேகம் வந்தது. அவன் விழுந்து கொண்டிருந்த நேரத்தில் சரி, இதிலிருந்து எப்படியாவது மீள வேண்டும் என்று எண்ணியவன் சுழன்று கொண்டு விழுந்தவன் நேராக பள்ளியை நோக்கி பார்த்து பள்ளியை நோக்கிச் சென்றான். அவன் வானத்தில் பறந்து பள்ளியை நோக்கி வர ராணியோ அவனை பிடிப்பதற்காக கத்தியில் அவனை துரத்தி வந்தாள். ஆனால் ஆதித்யா தரையில் சென்று மோதுவோம், நமக்கு அடிபடும் என்றெல்லாம் பயப்படவில்லை. தரையின் அருகில் செல்லும்போது தனது ஈட்டியை வரவழைத்து தற்காத்து கொள்ளலாம் என்று எண்ணிதான் அவன் தரையை நோக்கிச் சென்றான். என்ன செய்வது என்று தெரியாமல் ராணியோ ஆதித்யா என்று கத்திக்கொண்டே அவனை பிடிக்க வந்தாள். ஆனாலும் ஆதித்யா ஒரு பயமும் இல்லாமல் தரையை நோக்கிச் சென்றான். அப்போது ஆதித்யாவின் ஆத்ம கடலில் வைத்திருந்த முட்டையின் ஓடின் மீது ஏதோ விரிசல் விடுவது போன்ற சத்தம் அவனால் உணர முடிந்தது. இருப்பினும் ஆதித்யாவால் அதை பார்க்க முடியவில்லை. ஒருவேளை என்ன நடக்கிறது என்று அவன் ஆத்ம கடலில் ஆத்மசக்தியை பயன்படுத்தி பார்க்க நினைத்தால் இங்கு அவனது உடல் அமைதியான தியான நிலைக்கு சென்றுவிடும். இப்போது அவன் வானத்திலிருந்து விழுந்து கொண்டிருக்கும் நேரத்தில் அவ்வாறு அவன் செய்தால் அது அவன் உயிருக்கு ஆபத்து. நிச்சயமாக மரணத்தை தழுவுவான். அதனால் அவன் என்ன நடந்தாலும் பரவாயில்லை, எப்படியாவது தரையில இறங்கிட்டு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம் என்று அவன் சென்று கொண்டிருந்தான். அதே நேரம் ஆத்ம கடலில் அந்த முட்டை வெகு நேரமாக புண்ணிய ஒளியிலிருந்து சக்தியை பெற்றுக்கொண்டே இருந்தது. இத்தனை நாட்களாக அந்த முட்டையினுள் இருந்த உயிரினம் உயிர் சக்தியை தூண்டுதல் இல்லாததால் தான் அது முட்டையிலிருந்து வெளிவர முடியாமல் அதற்குள்ளேயே கருவாகவே இருந்தது. ஆனால் இப்போது அதனிடமிருக்கும் சக்தி புண்ணிய சக்தியினால் மேம்படுத்தப்பட்டு அதன் வளர்ச்சியை அதிகப்படுத்தியது. அதனால் அந்த முட்டையின் உயிர் சக்தி அதிகரித்து அது வெளிவர நேரத்தை எதிர்பார்த்திருந்தது. ஆதித்யா என்ன நடக்கப் போகிறதோ என்று எண்ணிக்கொண்டு அவன் தனது கைக்கு கடவுளை கொல்லும் ஆயுதத்தை வரவழைத்தான். அப்போது அவனது ஆத்ம கடலில் இருந்த முட்டையின் மேலோடு சிறிது உடைந்தது. அதிலிருந்து ஒரு உயிரினம் தலையை வெளியே நீட்டியது. அந்த உயிரினத்தின் தலை வெளிவரவுமே ஆதித்யாவின் ஆத்ம கடலில் ஒரு அதிபயங்கரமான ஆற்றல் பரவியது.
இவ்வளவு நேரம் பலமாக இருந்த ஆதித்யா திடீரென பலவீனமடைய தொடங்கினார். அவன் தன் கையில் இருந்த கடவுளைக் கொள்ளும் ஆயுதத்தை விட்டபடியே மார்பு பகுதியில் பிடித்தவன் சுருண்டு கீழே விழத் தொடங்கினான். இவனை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருந்த ராணி, என்ன ஆதித்யாவிற்கு நல்லாதானே இருந்தான் என்று அவன் கைகளை பிடிக்க வர, ஆனால் அவளால் அவனை பிடிக்க முடியவில்லை. அப்போது ஆதித்யாவின் கையில் இருந்த கடவுளைக் கொள்ளும் ஆயுதம், அதன் மேல் இருந்த வெள்ளி நிற டிராகன் செதில்கள் மின்னத் தொடங்கின. அந்த செதில்கள் விரிவடைந்து கொண்டே இருந்தது. அதை பார்த்து ராணிக்கு ஆச்சரியம். அதே நேரம் அந்த ஆயுதம் ராணியை ஆதித்யாவின் அருகில் நெருங்க விடாமல் தடுத்து கொண்டிருந்தது. அது ராணியை தாக்கச் செய்தது. ராணிக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவள் தன் கையில் வெள்ளிக்கூத்து கத்தியை வரவழைத்து அதை தடுத்துக்கொண்டே அவனிடம் செல்ல பார்த்தாள். ஆனால் கடவுளை கொள்ளும் ஆயுதம் சிறிது நேரத்தில் அது மெல்லிதான உருவத்திலிருந்து ஒரு தூணை போல மாறியது. அது வேகமாக சுருண்டு விழுந்து கொண்டிருந்த அவனுக்கு முன் நேராக செல்லவும் ஆதித்யா அதன் மீது அப்படியே விழுந்தான். அவனை அந்த ஆயுதம் தாங்கி பிடித்தது. மாருதியும் உதவி செய்வது போல் தன் வாயால் அந்த ஆயுதத்தை கடித்துக்கொண்டு தன் வாளினால் ஆதித்யாவின் கையை கட்டியது. அவன் அந்த ஆயுதத்தில் இருந்து வெளியே விழாமல். ராணிக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. ராணியோ அவனிடமிருந்து 10 அடி தூரத்திலேயே அவனை பார்த்தாள். அந்த ஆயுதம் அவனுக்கு கீழே விழாமல் தாங்கி பிடித்தபடி ஒரு மாபெரும் தூண் போல அவனுக்கு படுக்க வைத்து அது அந்தரத்திலேயே மிதந்தது. தரையிலிருந்து இன்னும் 100 மீட்டர் உயரத்தில் அவர்கள் இருந்தார்கள். பிறகு அந்த ஆயுதம் பொறுமையாக ஆதித்யாவை கீழ் நோக்கி இறக்கியது. ஆதித்யா மயக்கத்திற்கு சென்றான். அவன் ஆன்மீக ஆத்ம உடலில் இருந்த அவனது ஆத்மா பலவீனமாக இருந்தது. ஏனெனில் அந்த முட்டை உயிருள்ள ஒரு மிருகம். அதை அவன் ஆன்மீக ஆத்ம கடலில் தனது விண்வெளி மோதிரத்தை கொண்டு வைத்திருந்தான். அந்த முட்டை உயிரினம் வெளியில் வந்தவுடனே தான் எங்கு இருக்கிறோம் என்று தெரியாமல் பயத்தில் அதன் உள்ளே இருந்த அதீத சக்தியை வெளியிட்டது. இது சாதாரண உலகம் இல்லாமல் ஆதித்யாவின் ஆன்மீக ஆத்ம உலகம் என்பதால் அந்த சக்தி அவனை பாதிப்பை ஏற்படுத்தியது. அவன் அந்த முட்டையை வெளியே எடுக்க முற்பட்டாலும் அவனால் அது செய்யும் அளவிற்கு சக்தி இல்லை. இப்போது புண்ணிய சக்தி அந்த மிருகத்திடமிருந்து வரும் சக்தியை சிறிது சிறிதாக அடக்கத் தொடங்கியது. அந்த மிருகம் இன்னும் சுயநினைவுக்கு வரவில்லை. பிறந்த குழந்தை போல் ஏதும் அறியாமல் அது செய்தது. தரைக்கு வந்த ஆதித்யாவை அந்த ஆயுதம் தரையில் படுக்க வைத்துவிட்டு திடீரென மறைந்தது. இங்கு ஆத்ம உலகத்தில் ஆதித்யாவின் ஆன்மீக உடலுக்கு முன்னால் அந்த சக்தி தோன்றியது. ஒரு புறம் புண்ணிய ஒளி அந்த மிருகத்தின் சக்தியை அடக்க, எதிர்ப்புறத்தில் கடவுளை கொல்லும் ஆயுதம் அந்த மிருகத்திடமிருந்து வரும் பயங்கர சக்தியை உறிஞ்சிக் கொண்டிருந்தது. அதனிடமிருந்த பயம், அச்சம், அனைத்து விதமான வெளியேற்றும் சக்தியையும் அந்த ஈட்டியின் முக்கோண பகுதியும் உறிஞ்சியது.